நம்ம அரசியல் சதுரங்க சேனல் சாட்டை என்ன வீடியோலாம் ஒரு காலத்துல பார்க்கல பயங்கரமா உணர்ச்சியா இருக்கும். பயங்கரமா பேசுறாங்க. யார் என்ன தப்பு செஞ்சாலும் அப்படியே தைரியமா ஸ்ட்ராங்கா அதை எடுத்து குரல் கொடுக்குறாங்க. இவங்க பயங்கரமான நடுநிலையாளர்கள் அப்படின்னு நினைச்சு ஒரு காலத்துல அவங்க வீடியோலாம் நான் பார்த்தேன். ஆனா இப்பதான் புரியுது அவங்க நடுநிலையாளர்கள் இல்ல, வெறும் திமுக எதிர்ப்பாளர்கள். திமுகக்கு எதிராக யார் என்ன பேசினாலும் அதை தான் வீடியோ போடுவாங்கன்னு இப்பதான் புரியுது. இன்னைக்கு நம்ம அரசியல் சதுரங்கம் அண்ணன் என்ன வீடியோ போட்டிருக்காருன்னா, பிஜேபியில இருந்து யார் யாரெல்லாம் திமுக எதிராக கேள்வி கேட்டிருக்காங்களோ அந்த கேள்வியெல்லாம் ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்காரு. அவங்க சொன்ன பதிலே அப்படியே ஏதாவது எடுத்து போடுங்க. பிஜேபி யாராவது இப்போ ஒரு பதில் சொல்லியிருந்தாங்கன்னா, ஏன்னா போட முடியாது. பிஜேபி தான் எந்த பதிலுமே சொல்லல, வெறும் கேள்வியா தான் கேட்டிருக்காங்க. யாராட்டும் பிஜேபி எதிராக இப்போ ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அப்படியே கப்பச்சிப்புன்னு ஆயிடுறாங்க. அதாவது ஒரு செய்தி தொடர்பாளர் கவிதாசன் பிஜேபியை சேர்ந்தவர், அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஐயா, நீங்க மும்மொழி கொள்கையை கவர்மெண்ட் ஸ்கூலு ஏழை மாணவர்களுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. ஓகே, அந்த நிலைப்பாடு ஓகே. இதே நிலைப்பாடை நீங்க ஏன் நீட்டுக்கு எடுக்கல? நீட்டு மட்டும் இருக்கப்பட்ட மாணவர்களுக்கு மட்டும் வச்சிருக்கீங்க, அவங்க மட்டும் கோச்சிங் சென்டர்ல போய் படிக்கணும், ஏழை மாணவர்களால் படிக்க முடியாது. நீங்க அதே நிலைப்பாடை நீட் தேர்வுக்கு எடுத்தா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டாரு. இது நியாயமான கேள்வி தானே, இதுக்கு பதில் சொல்லணும்ல. ஆனா பதில் இது வரைக்கும் எந்த பிஜேபி உறுப்பினருக்கும் சொல்லவே இல்லை. இதுக்கு ஒரு பதில் கேட்டு ஒரு வீடியோ போடுங்கண்ணே. அப்புறமா வைக்கிற குற்றச்சாட்டுகள்னா, ஏன் தமிழ்நாட்டுல சிபிஎஸ்சி ஸ்கூலு இதெல்லாம் முதலமைச்சர் ஏத்துக்கிட்டாரு, அதெல்லாம் இல்ல, வெறும் கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் தான் இருக்கிற மாதிரி வைங்க அப்படின்னு அவர் சொல்றாங்க. ஐயா, இருக்கப்பட்டவங்க படிக்கட்டும், இல்லாதவங்கனாலும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க முடியுது, அப்படிதான் நாங்க பாக்குறோம். அவர் இந்த சிபிஎஸ்சி ஸ்கூலு கேந்திரிய வித்யாலயெல்லாம் ஸ்கூல் இருக்கு, அதுக்கு பாடத்திட்டத்தை யாரு கொண்டு வரா அப்படின்னு கேட்டா அது மத்திய அரசாங்கம் தான். அதெல்லாம் இவங்க சொல்ல மாட்டாங்க. சும்மா சிபிஎஸ்சி ஸ்கூல் ஏற்றிருக்கீங்க, கேந்திர ஏற்றிருக்கீங்க வச்சிருக்கிறாங்க, அது இருக்கட்டும், வேணுங்கிறவங்க எடுத்து படிச்சுக்கிட்டவங்க யார் வற்புறுத்தல. நீங்க சிபிஎஸ்சி இருக்கிறவங்களாம் சிபிஎஸ்சி ஸ்கூல்ல தான் படிக்கணும், கட்டாயமா கேந்திரத்திலாம் போய் படிக்கணும் அப்படின்னு இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லலை எந்த மக்களையும். உங்களுக்கு எது விருப்பமோ அதை எடுத்து படிங்க அப்படிங்கிறாங்க. அதே தான் நாங்களும் கேட்கும். எங்களுக்கு வேற எது படிக்கணும்னு ஆசைப்பட்டா நாங்க போய் படிச்சுக்கிடுவோம். ஏன்னா இப்ப எங்களுக்கு இன்னொரு மொழி தேவையில்லைங்க. எங்களுக்கு இப்ப இருக்கிற ஆங்கிலத்துல இப்ப கோடிங்கு ஏஐன்னு நிறைய தொழில்நுட்பம் வருது. அந்த தொழில்நுட்பத்தெல்லாம் கத்துக்கிற ஏதாட்டும் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா ஐயா இருக்கை கூப்பி நாங்க வரவேற்கிறோம். அதை விட்டுட்டு இன்னொரு மொழி தேவையே இல்லாத ஒரு ஆணியை நீங்க நட நினைச்சீங்கன்னா வேண்டாம் அப்படின்னு இந்த வீடியோவை கேட்டுக்கிறேன். மக்களை இதை பத்தின உங்களுடைய கருத்துன்னா கட்டாயமா கமெண்ட் சொல்லுங்க. நான் பேசுனது கரெக்ட் நினைச்சீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க.